சுத்தி செய்யக்கூடிய அடுத்த முறை டக்குன்னு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இழந்த சக்தி ஈடுகட்டும் இட்லி நம்ம குரு வைத்திய உணவு மருந்துக்கு தயாரிப்பு இல்லைங்களா அந்த மாவு தோசை மாவு இப்போ டக்குன்னு ஊற்றுங்க. அடுத்தீங்க பாருங்கள் முட்டையை தட்டி ஓகே நம்ம வேணால் பவுனமாக ஹெல்ப் பண்ணலாங்களா? இங்கே பாருங்கள் இந்த முட்டையில் நம்மளுடைய பவுன் ஃபுட்ஸுடைய மல்டி பர்பஸில் நம்ம தயாரிக்கக்கூடிய இட்லி பொடி சாப்பாட்டுக்கு வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இப்போ இதை போட்டு நல்லா உடச்சுட்டு எல்லாத்தையும் இது பண்ணிவிடுங்க. மஞ்சளோட முதல்ல கலக்குங்க, முதல்ல அங்கேயே உடச்சுடுங்க குத்து வசத்தில். ஸோ இப்போ இதை நல்லா இது பண்ணி விட்டுங்க, கலக்கி விடுங்க. நல்லா அந்த எல்லா பொடியும் கலக்குங்கல்ல. இனி மட்டம் அழுத்துடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேகறதுக்கு முன்னாடி பச்சையாக அந்த மாவோடையும் கலங்கணும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற மாவும் அதில் கலங்குது முட்டையில். அதுதான் இதில் உள்ள ஹைலைட்டு. புளிச்ச மாவு, இந்த இட்லி பொடி, முட்டையுடைய வெள்ளைக்கரு, மஞ்சக்கரு. இனி நல்லா அந்த பக்கம் இழுத்துடுங்க கீழே. ஸோ எல்லா பக்கம் வெள்ளையாக இருக்கிற இடத்துல இழுத்துடுங்க. அந்த மஞ்சளை நல்லா இழுத்துடுங்க, சென்டரில் மட்டுமே மஞ்சள் இல்லாத மாதிரி. ஸோ இழுத்துட்டு இப்போ மரச்சக்கு நல்லா நீ சுற்றி ரவுண்டு விடுங்க. டக் 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 டக்குன்னு காயருக்குள்ளே விடுங்க. ஸோ நல்லா இங்கே பாருங்கள், நல்லா விடுங்க. எடுத்து சல்லுன்னு விடுங்க. டக்குன்னு ஆடுறக்குள்ளே இது ஸ்ட்ரீமில் வேகணும். பெருசில் வைங்க. ஸ்ட்ரீமில் வச்சு இதோ இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கங்க. இப்போ அற்புதமாக பவுனம்மாவுக்கானது தயார். ஸோ வேறு லெவலில் இருக்குது. முட்டை கேஸ் ட்ரபிள், ஜீரண கோளாறுங்கிறவங்களாம் சாப்பிட்டு பாருங்கள். உடற்பயிற்சி செய்துட்டு உடம்புல நல்லா ஒட்டணும்னு நினைக்கிறவங்களும் சரி, நல்ல உடல்வாக்கு வரணும்னு நினைக்கிறவங்க சரி, இப்படி ட்ரை பண்ணுங்கள். இட்லி பொடி குடும்ப உறவுகளுக்கான காணொலியில் உங்களுக்காக டிப்ஸாக வர இருக்குது. ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் சிம்பிளை போடுங்க. புதியவர்கள் உங்களுக்கான விஷயத்தை நீங்களே தேடிக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம் மக்களே.